ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேன் ஆழியில் புக்கு முகந்து கோடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து வாழியின் தோளுடை வர்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்பரி போல் நின்று தீர்த்து தாழாந்த சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவா. மூன்றாம் பாசுரத்தில் நோன்பு நோற்பதால் கிடைக்கும் பலனை சொன்னார் ஆண்டாள். மும்மாரி பெய்து பசுக்கள் பாலால் இல்லம் நிறைந்து செல்வம் பெருகும் என்றார். இந்த பாசுரத்தில் தாம் சொன்ன சுபிட்சத்துக்காக கண்ணனே கருணை மழையாக பொழிய வேண்டும் என்று வேண்டுகிறார். மழை மண்டலத்துக்கு தலைவனாக விளங்கும் கண்ணனே, உன் கொடையில் எதையும் நீ ஒலிக்காமல் அருள வேண்டும். நீ செய்ய வேண்டிய பணி ஒன்று உண்டு. அது நீ கடலினுள் புகுந்து அங்கிருந்து நீரினை முகந்து கொண்டு பேரொலி எழுப்பி கர்ஜனை செய்து ஆகாயத்தின் மேல் ஏறி ஊழி காலம் முதலான அனைத்துக்கும் காரணனாக விளங்கும் எம்பெருமானின் திருமேனியைப் போலே கருத்து பெருமை பொருந்திய சுந்தர தோளுடையானும் நாபியிலே கமல மலர் கொண்டு திகழும் பெருமானின் வலக்கையிலே திகழும் சக்கரத்தாழ்வானாகிய திருவாழியைப் போலே ஒளிர்ந்து இடது கரத்தில் திகழும் பாஞ்சஜன்ய பெரும் சங்கினை போலே நிலை நின்று முழக்கி உன் சாரங்கம் ஆகிற வில்லில் இருந்து விரைந்து புறப்படும் அம்புகளைப் போலே இந்த உலகத்தார் அனைவரும் வாழும்படியாகவும் கண்ணன் எம்மானுடன் கலந்து மகிழ நோன்பு நோர்க்கும் நாங்களும் உளம் மகிழ மார்கழி நீராட்டம் செய்யும்படி தாமதம் ஏதுமின்றி மழை பொழிய வைத்திடுவாய் என்று கண்ணனை வேண்டுகிறார் ஆண்டாள். மழை எப்படி பொழிகிறது என்ற அறிவியல் நுட்பத்தை தம் பாசுரத்தில் புகுத்தி அதற்கு காரணன் கண்ணனே என்று கூறி அனைவரும் அவனை பிரார்த்தனை செய்ய பணிக்கிறார் ஆண்டாள். எல்லாம் சிவம் எனும்போது துன்பத்திலும் அது சிவத்தையே தஞ்சம் கொள்கிறது. அப்படி பொறுமையோடு சிவத்தை எதிர்கொண்டு அவரிடம் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டவர் அதிபத்த நாயனார். திருவெம்பாவை 4 பாடல் விளக்கம். பொன்னி திலநகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ணக் கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக் கொடுல்லவா கொள்ளுகோம் அவ்வளவும் கண்ணைத் துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை பேத விருப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடிக் கசிந்துள்ளம் உள் நெக்கு நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணிக் குறையில் துயிலேலோர் எம்பாவாய். ஒளி சிதறும் புன்னகையை கொண்ட பெண்ணே, சிந்தையில் சிவத்தை கொண்ட அடியார் எல்லோருக்கும் விடிந்துவிட இன்னுமா உனக்கு விடியவில்லை என்றார்கள் தோழியர். அவளும் உறக்கம் விலகி பச்சை கிளிகள் போல் பரவசமாகி பரமனையே வியந்து பேசும் எல்லா தோழிகளும் வந்துவிட்டார்களா என்றாள். தோழியாரோ இங்கு வந்திருக்கும் பெண்கள் எத்தனை பேர் என்பதை மேல் தான் எண்ண வேண்டும். அதனால் காலத்தை வீணாக்காமல் விண்ணுலகின் மருந்தாகவும் வேதங்களின் அரும்பொருளாகவும் விளங்கும் கண்ணுக்கு இனியவனாம் ஈசனை பாடி பணியும் வேலை இது. எனவே தாமதிக்காமல் விரைந்து எழுந்து வா. நீயே எழுந்து வந்து இங்கிருப்பவர் எத்தனை பேர் என்று எண்ணிப்பார். ஒருவேளை நீ எண்ணிய அளவுக்கு பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் தூங்கலாம் பெண்ணே என்று கேலி பேசினார். காப்பது ஈசனின் கடமை என்றாலும்
நம் வருகைக்காக ஈசனை காக்க வைப்பது சரியா பெண்ணே? காலங்காலமாக நம் ஆன்மா ஈசனுக்காகவே காத்திருக்கிறது. எண்ணற்ற பிறப்பெடுத்த போதும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சத்சங்கத்தின் வழியாக சிவத்தின் விருப்பத்தின் பேரில் ஆன்மா ஈசனை கண்டுகொள்கின்றது. தாம் யார், எங்கிருந்து வந்தோம், எதற்காக வந்தோம் என்பதை அது உணர்ந்த தருணத்தில் சிவத்தோடு லயிக்கத் தொடங்கிவிடுகிறது. தம்மை ஆட்கொள்ள சிவத்தின் வருகையை எண்ணி ஏங்கி நிற்கிறது. சிவத்தின் வருகையை பொறுமையாக எதிர்பார்க்கிறது. சிவம் தம்மை ஆட்கொள்ள வரும்போது எதிர்கொள்ளும் எல்லா விதமான துன்பங்களும் அந்த ஆன்மா விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறது. எல்லாம் சிவம் என்னும் போது துன்பத்திலும் அது சிவத்தையே தஞ்சம் கொள்கிறது. அப்படி பொறுமையோடு சிவத்தை எதிர்கொண்டு அவரிடம் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டவர் அதிபத்த நாயனார். பொறுமையால் உலகாண்ட உயர்ந்த அடியார் அவர். பொறுக்க முடியாத வறுமை சூழலிலும் சிவத்தை வியந்து போற்றிய பெருமகன் அவர். அதிபத்திரரை போன்ற பக்குவம் இருந்தால் எவரையும் அந்த சிவமே தேடி வந்து ஏற்றுக்கொள்ளும் என்பதே அதிபத்திரரின் வாழ்க்கை சொல்லும் பாடம். இறைவனை அறிந்து கொள்வதில் ஆவலும் வேகமும் கொள்ளலாம். அவன் வருகைக்கு பொறுமையே மிக அவசியம். சிவன் படவர் எனும் திருக்குலத்தில் செம்படவர் குலத்தில் நாகையில் தோன்றியவர் அதிபத்தரர். மீன் பிடித்தல் தொழில் என்றாலும் ஒரு சிறந்த அடியாராக விளங்கியவர் இவர். கண் அலை வீசி ஆன்மாக்களை பிடிக்கும் ஈசன் வலை வீசி மீன் பிடித்த திருவிளையாடலையும் நிகழ்த்தியவன் அன்றோ? அதே வழக்கத்தில் தன் அருள் வலையை வீசி அதிபத்தரையும் பிடித்து கொண்டு விட்டார். அத்தனிடம் சேர்ந்து கொண்ட ஆன்மா மனித சுகங்களை வேண்டுமா என்ன? அதிபத்தர் முழுவதும் மாறினார். பஞ்சாட்சர மந்திரமே அவருக்கு உயிர் மூச்சானது. ஈசனின் பெருமையே அவருக்கு பேச்சானது. திரை சூழ்ந்த கடலில் பயணித்தாலும் பிறவி எனும் பெருங்கடலை நீந்தவே அவர் பெரிதும் விரும்பினார். அதற்கு நாகப்பட்டினம் காயாரோகண ஈசனை பற்றி கொண்டார். எவரோ என்னென்னவோ தொண்டு செய்ய தான் என்ன செய்வது என்று குழம்பினார் அதிபத்தர். இறுதியில் தன்னால் இயன்றது என்று தான் பிடிக்கும் மீன்களில் சிறந்த ஒன்றை ஈசனுக்கு அர்ப்பணம் நீரிலேயே விட்டு விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். தொண்டினும் சிறந்த தொண்டு அது அல்லவா? அதிபத்தரின் புகழை அகிலம் அறிய விருப்பம் கொண்டது சிவம். ஒரே ஒரு மீன் மட்டுமே தொடர்ந்து கிடைக்குமாறு செய்தது. அப்போதும் தான் பிடித்த மீனை கடலிலேயே விட்டுவிட்டு வந்து விடுவார் அதிபத்தர். சிவத்தை பற்றி கொண்டவருக்கு பந்தம் ஏது, பாசம் ஏது? குடும்ப சூழலும் வறுமையின் கொடுமையும் ஆட்டி படைத்த போது கொண்ட கொள்கையில் மாறவில்லை. தங்கத்தால் உருவாகி ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட விலை உயர்ந்த பொன் மீன் கிடைத்த போதும் அதையும் சிவார்ப்பணம் என்று கூறி கடலில் விட்டார் அதிபத்தர். மீனை மட்டுமில்லை, அத்தோடு தனது கர்மங்களையும் விட்டுவிட்டதால் ஈசனின் கருணைக்கு ஆளானார் அதிபத்தர். அப்போதே ரிஷப வாகனத்தில் வந்த ஈசனோடு கலந்து விட்டார் தியாக வடிவான அதிபத்தர். இதுதான் செயற்கரிய செயல். எது உயிர் வாழ அவசியமோ அதை கூட ஈசனுக்காக தத்தம் செய்யும் தியாகமே தியாகம். இந்த தியாகத்தை அதிபத்திரரின் பொறுமை கொடுத்தது. பொறுத்திருந்து சிவத்தையே வரவழைத்த அதிபத்திரரின் வாழ்க்கை உயர்வானது. இந்த மார்கழி நன்னாளில் நினைவு கூறப்பட வேண்டிய அவசியமான பாடம் இது. சகல ஜீவன்களுக்கும் பதியான ஈசன் எல்லோரையும் காக்கட்டும். மங்களங்கள் நிறைந்த இந்த மார்கழி நாட்களில் அவன் புகழ்பாடி அவனோடு இன்புற்று இருக்க வேண்டுவோம். இந்த பதிவினை பற்றிய தங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள்.
அது மேலும் பல நல்ல பதிவுகளை தங்களுக்கு தர விழையும். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.